ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக ஆவீங்களா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் முக்கியமான ஈவெண்ட் தான் இந்த இம்ப்ளான்டேஷன். ஸோ இதில் இம்ப்ளான்டேஷனில் ரொம்ப முக்கியமான 2 சிம்டம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இம்ப்ளான்டேஷன் கிராம்ஸ், அதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, இம்ப்ளான்டேஷன் டிஸ்சார்ஜ். இது 2 தான் ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ். ஓகே, இப்போது இம்ப்ளான்டேஷன் கிராம்ஸ்னால் எப்படி இருக்கும், அது இம்ப்ளான்டேஷன் நடக்க போகிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது ஒரு ப்ரெக்னன்சி சிம்டமாகவே நம்ம எடுத்துக்கலாம். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஃபெர்டிலைஸ் ஆன எக் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபலோப்பியன் டியூப் வழியாக கீழே இறங்கி நம்மளோட யூட்ரஸோட கர்ப்பப்பையோட சுவரில் அட்டாச் ஆகும்போது தான் இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நிகழ்வை தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பிளாசண்டா வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கரு வந்து வளருது இல்லையா, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை மதர்கிட்ட இருந்து அது குழந்தைக்கு பாஸ் பண்ணுறதுக்காக இந்த பிளாசண்டா அப்படின்ற ஒரு உறுப்பு ஆர்கன் மாதிரி இது க்ரோ ஆகும். இதெல்லாமே வந்து ஏர்லி ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளான்டேஷன் கிராம்ஸும் உங்களுக்கு பீரியட் ஆக போகிறதுக்கான அந்த பெயினுமே வந்து 2மே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். அதனால் இது வந்து ஒரு கன்ஃபியூசிங்காக கூட இருக்கலாம். உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்குதா இல்லை உங்களுக்கு பீரியட்ஸ் ஆக போகுதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் கூட நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இம்ப்ளான்டேஷன் கிராம்ஸ் தானா இல்லை அது பீரியட்ஸ்க்கான பெயினா? கிராம்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பெயின் தான். ஸோ அது வந்து நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து வேறுபடுத்தி பார்க்கலாம் அப்படின்னா, இம்ப்ளான்டேஷன் கிராம்பிங் அதுவும் மென்ஸ்ட்ரல் கிராம்பிங்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இம்ப்ளான்டேஷன் கிராம்பிங் அப்படின்றது ரொம்ப சிவியராக இருக்காது, ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். இது சீக்கிரமாகவே கொஞ்ச நேரம் அந்த பெயின் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். ஆனால் நமக்கு பீரியட்ஸ் டைமில் வந்து அந்த பீரியட்ஸ்க்கு பெயின் வந்து நமக்கு ஒரு 2-3 நாள் வரைக்கும் கூட இருக்கலாம். அது வந்து கொஞ்சம் இந்த பெயினை விட அது அதிகமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 2மே வந்து இருக்கும். அதாவது இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுனாலும் உங்களுக்கு பீரியட்ஸ்க்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி இருக்கும். உங்களுக்கு பீரியட்ஸ் ஆக போகுதுனாலும் அந்த பெயின் வந்து 2-3 டேஸ்க்கு முன்னாடி இருக்கலாம், இல்லை 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி இருக்கலாம். ஸோ அதனால தான் இது இம்ப்ளான்டேஷனா இல்லை பீரியட்ஸ் அப்படின்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பாட்டிங் நடக்கிறது. இது வந்து பீரியட்ஸ் மாதிரி இருக்காது, ரொம்ப லைட்டாக இருக்கும். 1 or 2 ட்ராப்ஸ் மாதிரி ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து வரும். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் தான் அப்படின்னு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனால் நமக்கு பீரியட்ஸ் ஆகும்போது ப்ளீடிங் வந்து அதிகமாக இருக்கும், கிளாட் மாதிரி இருக்கும், பியூர் அதாவது ரெட் கலரில் இருக்கும். நமக்கு பீரியட் ஆகுது அப்படின்னா ரொம்ப ரெட் கலரில் இருக்கும். ஆனால் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஸ்பாட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் அல்லது பிங்க் கலரில் இருக்கும். இதை வந்து பிங்கிஷ் டிஸ்சார்ஜ் இல்லைன்னா ப்ரௌன் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஒரு சில ட்ராப்ஸாக இருக்கும், 1 or 2 டேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை, தானாகவே அது சரியாயிடும். ஆனால் உங்களுக்கு வந்து பெயின் அதிகமாக இருக்குது, ப்ளீடிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாமே பீரியட்ஸுக்கான அறிகுறிகள், சிம்டம்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இம்ப்ளான்டேஷன் கிராம்ஸ்ன்றது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இம்ப்ளான்டேஷன் கிராம்ஸ் வந்து 2மே பீரியட்கான பெயினும் இம்ப்ளான்டேஷனுக்கான பெயினும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. ஆனால் பெயின் வந்து நமக்கு பீரியட்கான பெயின் அப்படின்னா ரொம்ப சிவியராக இருக்கும். முதுகு பகுதியில் வலி இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காமனாக. ஒரு சிலருக்கு வந்து வயிறுலையும் வலி இருக்கலாம். ஆனால் இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது அடி வயிறு பகுதியில் தான் நமக்கு பெயின் இருக்கும். ஏதாவது இதை லெஃப்ட் இல்லைன்னா ரைட் சைடில் பெயின் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இம்ப்ளான்டேஷன் கிராம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எப்போ வந்து இந்த இம்ப்ளான்டேஷன் கிராம்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளான்டேஷன் விண்டோ அப்படின்றது ஓவலேஷன் முடிஞ்சு 6லேருந்து 12 நாள், இந்த டைம் தான் இம்ப்ளான்டேஷன் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைமிங்கில் ஓவலேஷன் முடிஞ்சு 6 நாள்லேருந்து 12 நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி அடி வயிறில் ஏதாவது ஒரு பக்கத்தில் வலி இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பாட்டிங் இருந்தது அப்படின்னா அதை வந்து இம்ப்ளான்டேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைமில் எப்போ வேணால் உங்களுக்கு கிராம்பிங்கும் ஸ்பாட்டிங்கும் இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த விண்டோவில் உங்களுக்கு பெயின் இல்லை, இதை தாண்டி இருக்குது, 12 நாள் தாண்டி இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சில சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன் அதிகமாகிறதுனால உங்களுக்கு வரலாம்.
ஸோ இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னா பிளாசண்டா வந்து க்ரோவ் ஆக ஆரம்பிக்குமா. இந்த இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஹெச்சிசி அப்படின்ற ப்ரெக்னன்சி ஹார்மோனும் உற்பத்தியாக ஆரம்பிக்கும். அது வந்து ஒவ்வொரு 48 மணி நேரத்துக்கும் டபுள் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த ஹெச்சிஜி வந்து தேவையான அளவுக்கு இருந்தால் தான் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் வந்து அது பாசிட்டிவாக காமிக்கும். தேவையான அளவுக்கு ரத்தத்தில் வரல அப்படின்னா உங்களுக்கு அது யூரினில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து நெகட்டிவாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மற்ற என்னென்ன சிம்டம்ஸ் வரலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாமிட்டிங் இந்த மாதிரி ஃபீல்லாம் இருக்குது அப்படின்னா அது மோஸ்ட்லி ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன்னால் வரக்கூடிய சிம்டம்ஸ் தான். ஸோ எவ்வளோ நேரம் இந்த இம்ப்ளான்டேஷன் கிராம்பிங் இம்ப்ளான்டேஷன் பெயின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஆனால் நார்மலாக பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தான் இது இருக்கும். ஃபியூ ஹவர்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இல்லைனா சில நிமிடங்கள் மட்டும்தான் இது வந்து நீடிக்கும். ஆனால் 12 நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி பெயின் இருக்குது பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கான பீரியட் ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கான ஒரு சிம்டம் தான். ஏன் இந்த இம்ப்ளான்டேஷன் கிராம்பிங் பெயின் நமக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு ஃபெர்டிலைஸ் ஆன எக் இருக்கு இல்லையா, அந்த எக் வந்து யூட்ரினோட அதாவது கர்ப்பப்பையோட சுவரில் பதியும் போது தான் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக ஆவீங்க. சப்போஸ் அது நடக்கலை அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் கிடையாது. ஸோ இது வந்து இந்த ஓவுலேஷன் முடிஞ்ச இந்த டைமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த 2 வீக்ஸ் இருக்கு இல்லையா, பீரியட் ஆகிறதுக்கும் உங்களுக்கு ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கும் இருக்க அந்த 2 வீக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஃபெர்டிலைஸ் ஆன எக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளான்டேஷன் ஆணுச்சு அப்படின்னா தான் நாம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகும். ஸோ இம்ப்ளான்டேஷனில் வந்து 3 ஃபேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபெர்டிலைஸ் ஆன எக் வந்து பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கர்ப்பப்பைக்கு பக்கத்தில் வரும். அதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சில செல்கள் வந்து பிளாஸ்டோசிஸ்டில் இருக்க சில செல்கள் வந்து யூட்ரினோட கர்ப்பப்பையோட சுவரில் பதியறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டோசிஸ்ட் செல் இருக்கு இல்லையா, அது வந்து கர்ப்பப்பையோட சுவரில் உள்வாங்கி பதிஞ்சிரும். ஸோ இந்த ஃபேஸில் தான் நமக்கு வந்து அந்த கர்ப்பப்பையோட சுவரில் வந்து கான்ட்ராக்ஷன் நடக்கும். அதாவது சுருங்கி விரிகிற மாதிரி ஒரு சில கான்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த ஸ்பாட்டிங்கும் அந்த கர்ப்பப்பையோட சுவரை வந்து ரத்தத்தால் ஆனது தானே, அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நமக்கு வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜும் பெயினும் இந்த கிராம்பிங்கும் அதனால தான் நமக்கு வருது. ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் பெயின் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணவே மாட்டாங்க. அதாவது நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காது. எல்லாருக்குமே வந்து ஸ்பாட்டிங்கும் இருக்காது. ஒரு சிலருக்கு இந்த ஸ்பாட்டிங் இருக்கலாம். ஸோ மற்ற சிம்டம்ஸ்லாம் இருக்கா, சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த கிராம்பிங் ஸ்பாட்டிங்லாம் இல்லை அப்படின்னா நான் ப்ரெக்னென்ட் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த 2 சிம்டமும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா மற்ற என்னென்ன சிம்டம்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ், இல்லை குமட்டல், வாமிட்டிங், பிரஸ்ட் சேஞ்சஸ், ஹெட்டேக், மூட் ஸ்விங்ஸ், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து குறையிறது, சில்னஸாக ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி அதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும் டெம்பரேச்சரில். அது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குமான்றது தெரியல, ஆனால் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிராம்பிங் அந்த ஸ்பாட்டிங் தவிர இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அது வந்து ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன்னால் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் தான். ஸோ இதையுமே வந்து நீங்கள் ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸாக எடுத்துக்கலாம். ஆனாலும் நம்ம 100% கன்ஃபார்மாக சொல்லணுன்னா நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட்டில் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் கிராம்பிங் ஸ்பாட்டிங் இல்லைனாலும் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. இம்ப்ளான்டேஷன் கிராம்பிங் ஸ்பாட்டிங் இருந்தாலுமே அது நார்மல் தான். அது ஏர்லி ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கிராம்பிங் ஸ்பாட்டிங்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பாட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது ஸ்பாட்டிங் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் 1 வீக் கழித்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.